சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. வாடந்தனே ஐயா டாடி கொண்டு வந்துட்டேன் உங்க கண்ணு முன்னாடியே உங்க மருமகளை. ஓகேவா? சந்தோஷம் தான்டா. நந்தினி ஸ்டேஷன்ல என்னம்மா சொன்னாங்க? ஐயா அவங்க கேள்விக்கெல்லாம் நான் எது உண்மையோ அதைத்தான் சொன்னேன். டாடி அவங்க நந்தினி மேலேயும் விவேக் மேலேயும் எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல டாடி. இருந்தாலும் இவங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சைன் வாங்கியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. அது மட்டும் இல்ல, தேவைப்பட்டா மேபி திரும்பவும் கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, பெரிய சுதந்திர போராளி போராடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. இவளுக்கு வேணா ஒரு பாராட்டு குழு வச்சு பாராட்டு விழா நடத்துறியா? சுந்தரவள்ளி அவளே இப்பதான் போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? யாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? என் பொண்ணை காணும்னு நான் இங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு யாராவது பதில் சொன்னீங்களா? இல்லையே. இவன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் சரி அவளை சுத்தி நின்னுகிட்டு அவளுக்காகவே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேனா? டாடி டாடி ப்ளீஸ், சுரேகா காணும் தான், அது எனக்கு புரியுது. அவளை நானும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம வீட்டு பொண்ணு காணாம போனதுக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்கணும்னு ஒண்ணும் இல்லையே. எப்ப பார்த்தாலும் வார்த்தையில விஷம் வச்சுக்கிட்டு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது. யாருடா வார்த்தையில விஷம் வச்சு பேசுறது? இல்ல யார் சாவடிக்கிறது? நீங்க தான். என் கேள்வியில என்ன தப்பு இருக்கு? நான் இப்பவும் சொல்றேன், சுரேகா காணாம போனதுக்கு இவ்வளவு ஒரு காரணம் தான். அத சந்தேகப்பட்ட கேள்வி கேட்டா எல்லாரும் அந்த சந்தேகத்தை ஏன் மேலே திருப்புறீங்களா? ஏன் டாடி இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இல்ல எனக்கு புரியல. எந்த ஆதாரமும் இல்லாம அப்பட்டமா எப்படி நந்தினி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஐ அம் சிக் ஆஃப் திஸ் அக்யூசேஷன் டாடி. சுந்தரவள்ளி தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நிறுத்த மாட்டியா? மாட்டேன். எதுக்கு நிறுத்தணும்? பொண்ணு காணோன்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் என் சந்தேகத்தை கூட பேசக்கூடாதா? பேசுவேன். டாடி போதும் டாடி. சுரேகா கண்டிப்பா வருவா. நான் நிச்சயமா அவளை கூட்டிட்டு வருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு அதை புரிய வைங்க. இதுக்கு மேல நாங்க இங்க இருந்தோம்னா சும்மா வார்த்தை வளர்ந்துகிட்டு தான் போகும். வா நம்ம மேல போலாம். வாங்க எல்லாரும் மேல போலாம். வாங்க வாங்க பாட்டி, வாங்க மேல போங்க. சரிங்க. போங்க. இவனால திருத்தவே முடியாது. மேல போங்க. இவனால நாங்க எனக்கு ரொம்ப பயமா போச்சுங்க. சூர்யான் உங்க கூட தான் இருக்காரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். சூர்யா இருக்கும் போது என்ன பிரச்சனை? ஏதாவது நடக்க விட்டுருவானா? இப்ப கூட கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் ஆட்டோல போய்க்கிறேன்னு சொன்னேன். எனக்கு வீட்டுல இருப்பே கொள்ளலைங்க. அதனாலதான் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டேன். ஆனா பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. எங்க ஸ்டேஷன் உங்களை அடிச்சாங்களா? சேச்சே, வெறும் விசாரணை தான். அதுவும் சூர்யா இருக்கிறப்ப அடிக்க விட்டுருவானா? ஆனா அந்த வேலையை செஞ்சவன் ஜகஜால கில்லாடிமா பக்காவா பிளான் பண்ணிருக்கான். விஜி, என்னங்க நடந்துச்சு? நம்ம பைக்கு காணாம போச்சுல்ல, அதே நேரம் நம்ம நந்தினி தங்கச்சி ஸ்கூல் விஷயமா அங்க கிளம்பி போயிருக்கா. இதுல என்ன பியூட்டினா, நம்ம பைக்கை திருடினவனும் நந்தினிக்கு போன் பண்ணி ஸ்கூலுக்கு போன்னு சொன்னவனும் ஒரே ஆள் தான். அவன் தான் வில்லன். என்னங்க இது? யார் அவன்? அது தெரிஞ்சிருந்தா தான் நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்போமே. அவன் என்ன பண்ண தெரியுமா? கரெக்டா நந்தினியோட புடவையை திருடி அவள மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணி அதை கட்டி விட்டுருக்கான். இது போக என்னோட வண்டியை திருடி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிருக்கான். அடப்பாவி, எப்படிப்பட்ட ஜகஜால கில்லாடியா இருக்கான் பாத்தியா அவன்? அது எப்படிங்க? சரி, பைக்கை திருடினது கூட ஓகே. ஆனா நந்தினியோட புடவையை திருடி அவள மாதிரி ஒரு ஆள் செட் பண்றதெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணிருப்பான் போல. கரெக்டா போலீஸ திசை திருப்பி எங்களை வந்து சிக்க வச்சுட்டான். ஆச்சரியமா இல்ல? யாருங்க செஞ்சிருப்பா? நிச்சயமா என்னையும் நந்தினி தெரிஞ்ச ஒருத்தன் தான் இதை செஞ்சிருப்பான். ஆனா இந்த நடுவில் அந்த சுரேகா தான் ரொம்ப பாவம். ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் எதுவும் தெரியலமா. அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் நந்தினி கிட்ட போன்ல பேசினதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எதை சொல்ற நீ? அன்னைக்கு நைட்டு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. அக்கா இங்க என்னென்னமோ நடக்குதுக்கா. ஆனா ஒண்ணு, விடியறதுக்குள்ள நான் அந்த ரஞ்சித்தை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்.